ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27 ஜூலை 2024. இனிய குழந்தைகளே, தந்தைக்கு சமமாக கருணை உடையவராகவும் நன்மை செய்பவராகவும் ஆகுங்கள். தானும் முயற்சி செய்து பிறரையும் முயற்சி செய்ய வைப்பவரே அறிவாளி. கேள்வி: குழந்தைகள், நீங்கள் உங்கள் படிப்பால் எதை செக்கிங் செய்ய முடியும்? உங்கள் முயற்சி என்ன? பதில்: நாம் உயர்ந்த பாகத்தை நடிக்கிறோமா அல்லது மத்திய அல்லது தாழ்ந்த பாகத்தை நடிக்கிறோமா என்பதை நீங்கள் படிப்பால் சோதனை செய்ய முடியும். யார் பிறரையும் உத்தமராக மாற்றுகிறாரோ, அதாவது சேவை செய்து பிராமணர்களை அதிகமாக்குகிறாரோ, அவரது பாகத்தை மிக உத்தம பாகம் என்று சொல்வார்கள். பழைய செருப்பை கழட்டிவிட்டு புதியதை அணிவதே உங்கள் முயற்சியாக இருக்கிறது. ஆத்மா எப்போது பவித்திரமாக மாறுமோ அப்போது அதற்கு பவித்திர செருப்பு கிடைக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் 2 வகைகளில் சம்பாதிக்கிறார்கள். ஒரு வகையில் நினைவு யாத்திரையால் சம்பாதிக்கிறார்கள், மறுவகையில் 84 பிறவி சக்கரம் ஞானத்தை சிந்தனை செய்து சம்பாதிக்கிறார்கள். இது இரட்டை வருமானம் என்று சொல்லப்படுகிறது. அஞ்ஞான காலத்தில் அற்ப கால கணநேர ஒற்றை வருமானம் கிடைக்கிறது. இந்த உங்கள் நினைவு யாத்திரை வருமானம் மிக பெரியது. அதனால் ஆயுளும் அதிகமாகிறது. பவித்திரமாகவும் ஆகுகிறீர்கள். எல்லா துன்பங்களிலிருந்தும் விலகிவிடுகிறீர்கள். மிக பெரிய வருமானமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் ஆயுளும் நீளமாகிறது. அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது. ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. அஞ்ஞான காலத்தில் படிப்பின் அற்பகால சுகம் இருக்கிறது. அடுத்து சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு படிப்பின் சுகம் கிடைக்கிறது. அதனால் பாலோயர்களுக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. அவர்கள் பாலோயர்களே இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆடையையும் மாற்றவில்லை, வீடு வாசலையும் விடுவதில்லை. அதனால் எப்படி பாலோயர் என்று சொல்ல முடியும்? அங்கே, அதாவது சத்தியுகத்தில் சாந்தி பவித்திரம் எல்லாம் இருக்கின்றன. இங்கே பவித்திரத்தின் காரணத்தால் வீட்டுக்கு வீடு எவ்வளோ அசாந்தி இருக்கிறது. உங்களுக்கு ஈசனின் வழி கிடைக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். தம்மை ஈஸ்வரிய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று உணருங்கள். எனினும் நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். உள்ளத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இப்போது நாம் ஸ்ரீமத்து படி நடக்கிறோம். அவரது சக்தியால் சதோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே எந்த ராஜ்ய பாக்கியத்தையும் பெற வேண்டியதில்லை. நமது ராஜ்ய பாக்கியம் புதிய உலகில் இருக்கும். இப்போது அதை பற்றி தெரிந்துவிட்டது. இந்த லட்சுமி நாராயணரின் 84 பிறவி கதையை நீங்கள் சொல்ல முடியும். மனிதர்கள் யாராக இருந்தாலும், ஒருவர் எப்படி கற்பிப்பவராக இருந்தாலும் வாருங்கள், நான் இவர்களை 84 பிறவிகளின் கதைகளை சொல்கிறேன் என்று சொல்பவராக ஒருவர் கூட இல்லை. உங்கள் புத்தியில் இப்போது நினைவு இருக்கிறது. ஞான சிந்தனையும் செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞான சூரிய வம்சிகள். பிறகு சத்தியுகத்தில் விஷ்ணு வம்சிகள் என்று சொல்லப்படுவீர்கள். ஞான சூரியன் உதயமாகும் போது அஞ்ஞான இருள் விலகும் என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஞானத்தால் சத்கதி ஏற்படுகிறது. அரை கல்பம் ஞானம் நடக்கிறது. பிறகு அரை கல்பம் அஞ்ஞானமாக மாறிவிடுகிறது. இதுவும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது நீங்கள் அறிவாளியாக மாறியிருக்கிறீர்கள். எந்த அளவு நீங்கள் அறிவாளி ஆகிறீர்களோ அந்த அளவு பிறரையும் தனக்கு சமமாக மாற்ற முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் தந்தை கருணையுடையவராகவும் நன்மை செய்பவராகவும் இருப்பதால் குழந்தைகள் நீங்களும் அப்படியே ஆக வேண்டும். குழந்தை நன்மை செய்பவராக மாறவில்லை என்றால் அவரை என்னவென்று சொல்வீர்கள்? தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கிறது என்று பாடலும் இருக்கிறது. இதுவும் நிச்சயம் தேவை. இல்லை என்றால் எப்படி ஆஸ்தி பெறுவீர்கள்? சேவையின்படியே ஆஸ்தி பெறுகிறீர்கள். இது ஈஸ்வரிய மிஷனாக இருக்கிறது. அப்படி கிறிஸ்துவ மிஷன், இஸ்லாமிய மிஷன் இருக்கின்றன. அவர்கள் தமது தர்மத்தை விஸ்தரிக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பிராமண தர்மத்தையும் தேவ தர்மத்தையும் விஸ்தரிக்கிறீர்கள். நாடகப்படி குழந்தைகள், நீங்கள் நிச்சயம் உதவியாளராவீர்கள். கல்ப முன்னர் என்ன பாகத்தை நடித்தீர்களோ அதை நிச்சயம் நடிப்பீர்கள். ஒவ்வொருவரும் தனது உத்தம மத்திய தாழ்ந்த பாகத்தை நடித்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். யார் பிறரை உத்தமர்களாக மாற்றுகிறார்களோ அவர் எல்லோரையும் விட உத்தம பாகத்தை நடிக்கிறார். அதனால் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மேலும் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். ரிஷிகளும் முனிவர்களும் தெரியாது என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். பிறகு இப்போது சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். வேறு எதையும் அறியவில்லை. நாடகப்படி ஆத்மாவின் புத்தியும் தமோ பிரதானமாக மாறுகிறது. சரீரத்தின் புத்தி என்று சொல்வது இல்லை. ஆத்மாவில்தான் மனம் புத்தி இருக்கின்றன. இதை நன்றாக புரிந்து கொண்டு பிறகு குழந்தைகள் நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். பிறகு புரிய வைக்க வேண்டும். அந்த மனிதர்கள் சாஸ்திரங்கள் போன்றவற்றை சொல்வதற்காக எத்தனை கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். நீங்களும் கடை வைத்திருக்கிறீர்கள். பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய கடைகள் தேவை.
எந்த குழந்தைகள் அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அதிக பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அவ்வளோ பொக்கிஷங்கள் இல்லை என்றால் ஒருவருக்கு கொடுக்கவும் முடியாது. தாரணை நம்பர்வார் இருக்கிறது. குழந்தைகள் நல்லபடியாக தாரணை செய்ய வேண்டும். அதனால் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடிய வேண்டும். விஷயம் ஒன்றும் பெரியது கிடையாது, நொடியான விஷயம். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். ஆத்மாக்கள் நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டதால் எல்லையற்ற எஜமானர்களாகிவிட்டீர்கள். எஜமானர்களும் நம்பர்வார் இருக்கிறார்கள். ராஜா எஜமானர்களாக இருப்பதைப் போல் பிரஜைகள் தாமும் எஜமானர்கள் என்று சொல்லுவார்கள். நமது பாரதம் என்று இங்கும் எல்லோரும் சொல்கிறார்கள். ஸ்ரீமத்து படி நாம் நமது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். பிறகு சொர்க்கத்திலும் ராஜஸ்தானி இருக்கிறது. அநேக வித பதவிகள் இருக்கின்றன. உயர்ந்த பதவி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவு இப்போது முயற்சி செய்து பதவி பெறுவீர்களோ அதையே ஒவ்வொரு கல்பமும் பெறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தேர்வில் ஒருவருக்கு குறைந்த மதிப்பெண்கள் கிடைத்தால் ஹார்ட் ஃபெயில் ஆகிறது. இங்கே இருப்பது எல்லையற்ற விஷயம். முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு மனமுடைந்து போவீர்கள், தண்டனையும் பெறுவீர்கள். அதிக நேரம் என்னதான் செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. ஆத்மா என்ன செய்யும்? அந்த மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், மூழ்கி இருக்கிறார்கள். இதில் தற்கொலை போன்ற விஷயம் இல்லை. ஆத்மா தற்கொலை செய்து கொள்ள முடியாது, அது அழியாததாக இருக்கிறது. மற்றபடி சரீரத்தை அழிக்க முடியும். அதை வைத்து நீங்கள் பாகத்தை நடிக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இந்த பழைய செருப்பை கழட்டிவிட்டு நாம் புதிய தேவ செருப்பை பெற வேண்டும். இதை யார் சொல்கிறார்? ஆத்மா. எனக்கு புதிய துணி கொடுங்கள் என்று குழந்தை கேட்கிறது தானே. ஆத்மாக்கள் நமக்கும் புதிய துணி தேவை. உங்கள் ஆத்மா புதியதாக மாறினால் சரீரமும் புதியதாக தேவை. அப்போதே அழகாக இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மா பவித்திரமாக மாறுவதால் 5 தத்துவங்களும் புதியதாக மாறுகின்றன. 5 தத்துவங்களால் தான் சரீரம் உருவாகிறது. ஆத்மா எப்போது சதோ பிரதானமாக இருக்குமோ அப்போது சரீரமும் சதோ பிரதானமாக கிடைக்கும். ஆத்மா தமோ பிரதானமாக இருந்தால் சரீரமும் தமோ பிரதானமாக இருக்கும். முழு உலகின் பொம்மைகளும் இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கின்றன. நாளுக்கு நாள் உலகம் பழையதாகி கொண்டு போகிறது. கீழே இறங்கி கொண்டே போகிறது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக மாறுகிறது. பழையதாகி பிறகு அழிந்து போகிறது. இது முழு சிருஷ்டியின் கேள்வியாக இருக்கிறது. புதிய உலகை சத்தியுகம் என்றும் பழைய உலகை கலியுகம் என்றும் சொல்கிறார்கள். மற்றபடி இந்த சங்கமயுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும். இப்போது எந்த எல்லையற்ற தந்தை அப்பா டீச்சர் குருவாக இருக்கிறாரோ அவர் தூய்மையாகுங்கள். மகா விரோதியாக இருக்கும் காமத்தை வெற்றி பெற்று உலகை வெற்றி பெறுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். உலகை வென்றவர் ஆகுங்கள் என்றால் விஷ்ணு வம்சி ஆகுங்கள். விஷயம் ஒன்றுதான். இந்த வார்த்தைகளில் அர்த்தங்கள் நீங்கள் அறிவீர்கள். நமக்கு பாடம் கற்பிப்பவர் தந்தை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். முதலில் இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். குழந்தை பெரியவராகும் பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு டீச்சரையும் பிறகு குருவையும் நினைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருவரை நினைவு செய்கிறார்கள். இங்கேயோ உங்களுக்கு மூவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் கிடைத்திருக்கிறார்கள். தந்தை டீச்சர் குரு ஒருவரே. அந்த மனிதர்கள் வான்பிரஸ்த் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. வான்பிரஸ்திற்கு போக வேண்டும், அதனால் குருவிடம் போக வேண்டும் என்று புரிந்திருக்கிறார்கள். 60 வருடங்களுக்கு பிறகு குருவிடம் போகிறார்கள். இந்த நியமம் இப்போதே தோன்றுகிறது. இவரது பல பிறவிகளின் கடைசியில் வான்பிரஸ்து நிலை. நான் இவருக்கு சத்குரு ஆகிறேன் என்று தந்தை சொல்கிறார். 60 வருடங்களுக்கு பிறகு சத்குரு கிடைத்தார். அது நிர்வாண தாமத்திற்கு போகும் நேரமாக இருக்கிறது என்று பாபாவும் சொல்கிறார். அனைவரையும் நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்லவே தந்தை வருகிறார். முக்தி தாமத்திற்கு சென்று பிறகு பாகத்தை நடிக்க வர வேண்டும். பலருக்கு வான்பிரஸ்து நிலை ஏற்படுகிறது. பிறகு குருவிடம் போகிறார்கள். இந்த காலத்தில் சிறிய குழந்தைகளையும் குருவிடம் அனுப்புகிறார்கள். பிறகு குருவிற்கு தட்சணை கிடைக்கிறது. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவராக மாற்றுவதற்கு மடியில் கிடத்துகிறார்கள். எனினும் அவர் ஒன்றும் நிர்வாண தாமத்திற்கு போவது இல்லை. இந்த எல்லா ரகசியங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். ஈசனின் எல்லையை ஈசனே சொல்வார். ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகிறார். தனது எல்லையையும் சொல்கிறார். சிருஷ்டி ஞானத்தையும் கொடுக்கிறார். ஈசன் தானே வந்து ஆதி சனாதன தேவ தர்மத்தை, அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதன் பெயர் பாரதம் என்றே இருந்து வருகிறது. கீதையில் கிருஷ்ணனின் பெயரை போட்டு எவ்வளவு பிரச்சனை செய்து விட்டார்கள். இதுவும் டிராமா, வெற்றி தோல்வியின் விளையாட்டு. இதில் வெற்றி தோல்வி எப்படி ஏற்படுகிறது என்பதை தந்தையை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. நாம் பிறகு தோல்வி பெற வேண்டும் என்பதை இந்த லட்சுமி நாராயணரும் அறியவில்லை. இதை பிராமணர்கள் நீங்களே அறிவீர்கள். சூத்திரர்களுக்கும் தெரியாது. தந்தையே வந்து உங்களை பிராமணரிலிருந்து தேவராக மாற்றுகிறார். ஹம்சோ என்பதின் அர்த்தம் முற்றிலும் வேறாக இருக்கிறது. ஓம் என்பதின் அர்த்தமும் வேறாக இருக்கிறது.
மனிதர்கள் அர்த்தமே இல்லாமல் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிவிடுகிறார்கள். எப்படி கீழே இறங்குகிறார்கள், பிறகு எப்படி மேலே ஏறுகிறார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த ஞானம் இப்பொழுது குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. நாடகத்தின்படி கல்பத்திற்கு பிறகே தந்தை வந்து சொல்லுவார். தர்மஸ்தாபர் யாராக இருந்தாலும் அவர் வந்து தனது தர்மத்தை தனது நேரத்தில் ஸ்தாபனை செய்வார். அதை நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி என்று சொல்வது இல்லை. நம்பர்வார் நேரத்துக்கு தக்கபடி வந்து தமது தர்மங்களை ஸ்தாபனை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் எப்படி பிராமணர்களையும் பிறகு சூரிய சந்திர வம்சங்களையும் ஸ்தாபனை செய்கிறேன் என்பதை அந்த ஒரு தந்தை மட்டுமே புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஞான சூரிய வம்சி, பிறகு விஷ்ணு வம்சி ஆகிறீர்கள். வார்த்தைகளை மிகுந்த எச்சரிக்கையோடு எழுத வேண்டியதாக இருக்கிறது. அதனால் அதில் யாரும் எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்க வேண்டும். இந்த ஞானத்தின் ஒவ்வொரு மகா வாக்கியமும் ரத்தினமாக வைரமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். குழந்தைகளிடம் புரிய வைப்பதற்கு அதிக ரீஃபைன்மெண்ட் தேவை. ஒரு வார்த்தை தவறுதலாக வந்துவிட்டால் உடனே சரி செய்து புரிய வைக்க வேண்டும். தந்தையை மறப்பது எல்லாவற்றையும் விட பெரிய தவறாக இருக்கிறது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கொடுக்கிறார் கட்டளை. இதை மறக்கக்கூடாது. நீங்கள் மிக பழைய காதலிகள் என்று தந்தை சொல்கிறார். காதலிகள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு காதலன் இருக்கிறார். அவர்கள் ஒருவர். பிறரின் முகத்திற்கு காதலன் காதலி ஆகிறார்கள். இங்கே காதலர் ஒருவரே. அந்த ஒருவர் எத்தனை காதலிகளை நினைவு செய்வார்? அநேகர். ஒருவரை நினைவு செய்வது எளிது. ஒருவர் எப்படி அநேகரை நினைவு செய்வது? பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம், நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீர்களா என்று தந்தையிடம் கேட்கிறீர்கள். அரே, பதித்ததிலிருந்து பாவனமாக மாறுவதற்கு நீங்களே நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதற்கு நான் ஒன்றும் பதித்தமாக இல்லை. நினைவு செய்வது உங்கள் வேலை. ஏனென்றால் நீங்கள் பாவனமாக மாற வேண்டும். யார் எந்த அளவு நினைவு செய்வாரோ, நல்லபடியாக சேவை செய்வாரோ, அவருக்கு தாரணை ஏற்படும். நினைவு யாத்திரை மிக கடினமாக இருக்கிறது. இதில் யுத்தம் நடக்கிறது. மற்றபடி 84 பிறவிகளின் சக்கரத்தை மறந்து விடுவீர்கள் என்பது கிடையாது. இந்த காது தங்க பாத்திரமாக இருக்க வேண்டும். எந்த அளவு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நல்லபடியாக தாரணை ஏற்படும். இதில் சக்தி இருக்கும். எனவே நினைவின் கூர்மை தேவை என்று சொல்கிறார்கள். ஞானத்தால் வருமானம் கிடைக்கிறது. நினைவால் அனைத்து சக்திகளும் நம்பர்வார் கிடைக்கின்றன. வாளின் கூர்மையிலும் நம்பர்வார் வித்தியாசம் இருக்கிறது. அவை ஸ்தூல விஷயங்கள். ஆண்டவனை நினைவு செய்யுங்கள் என்று ஒரு முக்கியமான விஷயத்தையே தந்தை சொல்கிறார். உலக அழிவிற்காக இந்த ஒரு அணுகுண்டு மட்டுமே இருக்கும். வேறு எதுவும் இருக்காது. அதற்கு சேனையும் தேவையில்லை, கேப்டனும் தேவையில்லை. இந்த காலத்தில் அப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அணுகுண்டை அங்கே அமர்ந்தபடியே வீசுவார்கள். நீங்கள் இங்கே அமர்ந்தபடியே ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். அவர்கள் அங்கே அமர்ந்தபடியே எல்லோரையும் அழித்து விடுவார்கள். உங்கள் ஞானமும் யோகமும் அவர்களின் மரணத்தின் பொருட்களும் சமமாகிவிடும். இதுவும் விளையாட்டு. எல்லோரும் நடிகர்கள் தானே. பக்தி மார்க்க முடிந்தது. தந்தையே வந்து தன்னுடைய மற்ற படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்கிறார். வீண் விஷயங்களை நீங்கள் கேட்காதீர்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். அதனால் கெட்டதே கேட்காதே என்பதற்கு சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார். முன்னர் குரங்கை வைத்து செய்தார்கள், இப்பொழுது மனிதரை வைத்து செய்கிறார்கள். ஏனென்றால் முகம் மனிதரை போல இருக்கிறது, குணம் குரங்கை போல இருக்கிறது. அதனால் ஒப்பிடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் யாருடைய சேனை? சிவபாபாவின் சேனை. குரங்கிலிருந்து உங்களை கோவிலுக்கு தகுந்தவராக மாற்றி கொண்டு இருக்கிறார். எங்குள்ள விஷயத்தை எங்கே கொண்டு சென்று விட்டார்கள்? குரங்குகளால் பாலம் கட்ட முடியுமா என்ன? இவை எல்லாம் கட்டுக்கதைகள். நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று யாராவது எப்போதாவது கேட்டால், ஆகா, சாஸ்திரங்களை ஏற்காதவர்களாக யார் இருப்பார் என்று சொல்லுங்கள். நாங்கள் எல்லோரையும் விட அதிகமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். நாங்கள் எவ்வளவு படித்திருக்கிறோமோ அவ்வளவு நீங்களும் படித்திருக்க மாட்டீர்கள். அரை கல்பம் நாங்கள் படித்திருக்கிறோம். சொர்க்கத்தில் சாஸ்திரம், பக்தி போன்ற எந்த பொருளும் இருக்காது. தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். இருந்தும் பிறரை தனக்கு சமமாக மாற்ற முடிவது இல்லை. குழந்தைகள் போன்றோரின் பந்தனத்தின் காரணத்தால் எங்கும் போக முடிவது இல்லை. இதையும் ட்ராமா என்றே சொல்வார்கள். ஒரு வாரம் 15 நாட்கள் கோர்ஸ் எடுத்த பிறகு தனக்கு சமமாக மாற்றுவதற்கு போக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். பெரிய பெரிய நகரங்களில் எவையோ அந்த தலைநகரங்களை நாலாபுரமும் சூழ வேண்டும். பிறகு அவர்களின் சத்தம் வெளிப்பட வேண்டும். பெரிய மனிதர்கள் எந்த சத்தமும் இல்லாமல் வரமாட்டார்கள். ஜோராக சுற்றி வளைக்க வேண்டும். பிறகு அதிகமானோர் வருவார்கள். தந்தையின் டைரக்ஷன் கிடைக்கிறது தானே நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஞானத்தாலும் யோகத்தாலும் உங்கள் புத்தியை ரீஃபைன் செய்ய வேண்டும். தந்தையை மறக்கும் தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். காதலியாக காதலரை நினைவு செய்ய வேண்டும். 2. பந்தனமற்றவராகி தனக்கு சமமாக மற்றும் சேவை செய்ய வேண்டும். உயர்ந்த பதவி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியில் ஒருபோதும் மனம் உடைந்து போகக்கூடாது. வரதானம். 1 நிமிட ஒருமுக ஸ்திதி மூலமாக சக்திசாலி அனுபவம் செய்து பிறரையும் செய்ய வைக்கும் ஏகாந்தவாசியாகுக.
ஏகாந்தவாசி ஆவது என்றால் ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில் உறுதியாக இருப்பது. அதற்காக விதை ரூப ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். லைட் மைட் ஹவுஸ் ஸ்திதியில் நிலையாக இருந்து உலகத்திற்கு லைட் மைட் கொடுங்கள். அல்லது பரிஸ்தாவின் ஸ்திதி மூலமாக பிறருக்கு அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடமாவது இந்த ஸ்திதியில் ஒருமித்த நிலையில் இருந்தால் தனக்கு மற்ற ஆத்மாக்களுக்கும் அதிக லாபத்தை கொடுக்க முடியும். இதற்கு பயிற்சி மட்டும் தேவை. ஸ்லோகன்: யாருடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் பவித்திர வைப்ரேஷன் கலந்து இருக்குமோ அவரே பிரம்மச்சாரி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.